நீ எத்தனை வக்ஃபு திருத்த சட்டமாக அறிவித்தாலும் ஒருபொழுதும் அந்த சட்டங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதை மட்டும் இன்றைக்கு இறைவனை முன்னிறுத்தி இன்றைக்கு நாம் அறிவித்திருக்கிறோம். இன்றைக்கு வக்ஃபு சொத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அது பேசப்பட வேண்டிய இடம் திருவண்ணாமலையும் விழுப்புரமும் என்பதை சொல்லுவதற்காக வேண்டி நான் சொல்லுகிறேன். சமூக நீதியின் பெயரால் பாஜக வந்துவிடும் என்கிற அச்சத்தை சொல்லி 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 சிறுபான்மை முஸ்லிம்களை அடக்குகிற ஒடுக்குகிற நடவடிக்கைக்கு எதிராக இன்றல்ல என்றைக்கும் நேற்றும் எஸ்டிபிஐ குரல் எழுப்பியது, இன்றைக்கும் குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறது, நாளைக்கும் குரல் எழுப்போம். எங்களது குரல் வலையை நெரிப்பதற்கு இந்த நாட்டில் யாருக்கும் தகுதி இல்லை என்று நாங்கள் சொல்லுவோம். வக்ஃபு சொத்து என்பது அது உன்னுடைய சொத்து அல்ல, அது இறைவனுடைய சொத்து, இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட சொத்து. திருப்பரங்குன்றம் பழனிமலை முருகன் கோயிலிலே வழிபாட்டு உரிமையை தடுத்தாலும் கூட எஸ்டிபிஐ கட்சி அவர்களுக்கும் சேர்த்து வழிபாட்டு உரிமைக்காக போராடுகிற கட்சியாகத்தான் இருக்கும். தமிழ்நாட்டில் மட்டும் இந்த வக்ஃபு சொத்தினுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 2 லட்சம் ஏக்கர் சொத்து இருக்கிறது. இவர்களுடைய இடத்தை எடுத்தால் யாரும் கேட்க மாட்டார்கள், கேட்டால் பாஜக வந்துவிடும் என்று சொல்லிவிடலாம் என்று அவர்களுக்கும் தெரியும், இவர்களுக்கும் தெரியும். யாருடைய சொத்துக்கு யாரடா விலை நிர்ணயிப்பது? திருவண்ணாமலை மாவட்டத்திலே இருந்து ஒன்றிய அரசினுடைய மோடி அரசினுடைய காதுகளை இன்றைக்கு எட்டி இருக்கும். அது வேறு ஒன்றுமில்லை, நீ எத்தனை வக்ஃபு திருத்த சட்டமாக அறிவித்தாலும் ஒருபொழுதும் அந்த சட்டங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதை மட்டும் இன்றைக்கு இறைவனை முன்னிறுத்தி இன்றைக்கு நாம் அறிவித்திருக்கிறோம். இந்த அறிவிப்பு என்பது ஒரு சாதாரண அறிவிப்பு அல்ல. ஏனென்றால் எஸ்டிபிஐ கட்சி இன்றைக்கு இந்த பொதுக்கூட்டத்தை மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிற அதே தருணத்தில் கடந்த ஜனவரி மாதம் 15ஆம் தேதி தொடங்கி இன்று வரையில் மட்டுமல்ல, பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வரை எஸ்டிபிஐ மாபெரும் மாநாடுகளை, ஜமாத்து தலைவர்களுடைய சந்திப்பை, சகோதரிகளுடைய பெண்களுடைய சந்திப்பு என்று சொல்லி மாபெரும் திட்டங்களை தமிழகத்தில் மட்டுமல்லாது அகில இந்திய அளவில் இந்த ஒன்றிய திருத்த சட்டத்தில் நமக்கு இருக்கிற மாற்று கருத்தை அது கூடாது என்று சொல்லுகிற அந்த செய்தியை ஒன்றிய அரசுடைய காதுகளில் படுகிற வகையில் இன்றைக்கு நாம் சொல்லி வருகிறோம். அதிலே இன்றைக்கு நான் பேசுகிற இந்த மாநாடு என்பது 4வது மாநாட்டிலே நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இன்றைய தினமே கூட பல இடங்களிலே மாநாடுகளும் பொதுக்கூட்டங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நான் பேசிய 4வது மாநாடு என்பது கடந்த 3 மாநாடுகளில் இருந்து ஒரு சிறப்பிற்குரிய மாநாடாக நான் இந்த திருவண்ணாமலையினுடைய மாநாட்டை நான் பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால் இங்கே நீங்கள் திரட்டியிருக்கிற மக்கள் திரள் என்பது மட்டுமல்ல, இன்றைக்கு வக்ஃபு சொத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அது பேசப்பட வேண்டிய இடம் திருவண்ணாமலையும் விழுப்புரமும் என்பதை சொல்லுவதற்காக வேண்டி நான் சொல்லுகிறேன். எனக்கு முன்பாக அமர்ந்திருக்கிற கட்சியினுடைய முன்னாள் நிர்வாகியும் இந்நாள் நிர்வாகியும் இருக்கிற அன்பு சகோதரர் சாதிக் அவர்கள், செஞ்சி சாதிக் அவர்கள் வக்ஃபு சொத்துக்களை பாதுகாப்பதற்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தியவர்கள் தான் இன்றைக்கு எனக்கு முன்பாக நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். ஏதோ இதனை கேட்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் ஏதோ எங்களுக்கு எதிராக இவர்கள் பேசுகிறார்கள் என்பதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களுக்கும் உங்களது எஜமானர்களுக்கும் சேர்த்து ஒன்றிய அரசுக்கும் சேர்த்து எஸ்டிபிஐ சொல்வது வக்ஃபு சொத்து என்பது அது உன்னுடைய சொத்து அல்ல, அது இறைவனுடைய சொத்து, இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட சொத்து. அதிலே உனக்கும் எனக்கும் மட்டுமல்ல, எந்த கொம்பன் வந்தாலும் அந்த சொத்திலே கை வைப்பதற்கு அவனுக்கு உரிமை கிடையாது என்று சொல்லுவதற்காகத்தான் இந்த கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். வேண்டுமென்றால் அவர்களுக்கு புரிகிற ஒரு பாஷையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ராஜா கூட தன்னுடைய ஒரு நேர்காணலில் சொல்லி காட்டியிருப்பார், சிவன் சொத்து குலநாசம், சிவன் சொத்து குலநாசம் என்று சொல்லுவதை போல நீங்கள் வக்ஃபு சொத்து என்பது அது இறைவனுக்கான சொத்து, அது உன்னையும் உனது தலைமுறையும் அழிக்கிற ஒரு ஆபத்தானது என்பதை உனக்கு சுட்டி காட்டுவதற்குத்தான் இந்த மாநாட்டை இன்றைக்கு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். நான் தஞ்சாவூரிலே பேசும் பொழுது அந்த மாநாட்டிலே நான் சுட்டி காட்டினேன். அதாவது எஸ்டிபிஐ கட்சி இன்றைக்கு இங்கே இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் ஏற்கனவே இதுபோல இந்தியா ஸ்தம்பிக்கிற
பல்வேறு போராட்டங்களை நடத்தி காட்டியவர்கள் ஜனநாயக அறவழியில். சிஏஏ போராட்டம், என்பிஆர், என்ஆர்சி நம்முடைய வாழ்வில் மட்டுமல்ல, இந்த இந்திய திருநாட்டிலே வாழுகிற ஜனநாயக சக்திகளுடைய வரலாற்றிலே மறக்கப்பட முடியாத, மறக்கடிக்கப்பட முடியாத ஒரு மாபெரும் போராட்ட வரலாறை எழுதிய அந்த வரலாறு சிஏஏவிற்கு சொந்தம். அந்த சிஏஏ போராட்டத்திலே எத்தனையோ தியாகங்களை செய்து ஒரு இன்ச்சு கூட நான் பின்னே நகர மாட்டேன் என்று சொன்ன அமித்ஷாவை ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பின்னுக்கு தள்ள வைத்த போராட்டத்தை நடத்தியவர்கள் நாங்கள் சொல்லுகிறோம். வக்ஃபு திருத்த சட்டத்தை, அல்லது எனக்கு முன்பு பேசியவர்கள் சொல்லி காட்டியபடி வக்ஃபு திருட்டு சட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்தி விடலாம் என்று சொன்னால் இதனை எங்களால் அனுமதிக்க முடியாது. இந்த நாட்டிலே வாறுகளை யாராலும் அனுமதிக்க முடியாது. ஏனென்றால் இது இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட சொத்துக்களிலே நீங்கள் கை வைக்காதீர்கள் என்று சொல்லுகிற அந்த போராட்டத்திலே அந்த சொத்துக்களை காப்பாற்றுகிற கடமை எங்களுக்கு மட்டுமல்ல, மேலே இருக்கிற அவனுக்கு இருக்கிறது என்கின்ற அவனது பாதுகாப்போடு தான் இன்றைக்கு இந்த செய்தியை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒரு நிர்வாகி பேசும் பொழுது கூட சொன்னார், நீங்கள் இறைவனுடைய சாபத்திற்கு ஆளாவீர்கள் என்று சொல்லி காட்டினார். அந்த அளவிற்கு இந்தியாவில் இருக்கிற 8 லட்சம் ஏக்கர் சொத்து அது ஏதோ வக்ஃபு சொத்து, எனவே எஸ்டிபிஐ போராடுகிறது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். வக்ஃபு சொத்து மட்டுமல்ல, எந்த இறை இல்லத்திற்கான போராட்டமாக இருந்தாலும், சொத்தாக இருந்தாலும், அவர்களது வழிபாட்டு உரிமையாக இருந்தாலும், அதை மீட்டெடுப்பதற்காக வேண்டி எஸ்டிபிஐ கட்சி முதல் ஆளாக நிற்கும். திருப்பரங்குன்றத்திலே சிறுபான்மை முஸ்லிம்களுக்கான வழிபாட்டு உரிமையை, எங்களுக்கான நேர்ச்சை செய்கிற உரிமையை தாருங்கள் என்று மட்டும் கேட்கவில்லை. அங்கே பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிற அரசு திருப்பரங்குன்றம் பழனிமலை முருகன் கோயிலிலே வழிபாட்டு உரிமையை தடுத்தாலும் கூட எஸ்டிபிஐ கட்சி அவர்களுக்கும் சேர்த்து வழிபாட்டு உரிமைக்காக போராடுகிற கட்சியாகத்தான் இருக்கும். எனவே ஒரு மதத்திற்கான, ஒரு மொழிக்கான, ஒரு இனத்திற்கான போராட்டத்தை எஸ்டிபிஐ கட்சி நடத்தவில்லை, மனித சமூகத்திற்கான போராட்டத்தை எஸ்டிபிஐ கட்சி நடத்துகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எனவேதான் எனக்கு முன்பு பேசிய எல்லோரும் சுட்டிக்காட்டினார்கள், இங்கே இருக்கிற திமுகவினுடைய தலைமை நிர்வாகிகள், நான் பெயர் சொல்ல விரும்பாதவர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் விழுப்புரத்திலும் திருவண்ணாமலையிலும் செஞ்சியிலுமாக சேர்த்து பல வகைகளிலே அவர்கள் வக்ஃபு சொத்துக்களை இன்றைக்கு அவர்கள் கொள்ளையடிக்கிறார்கள். அது இன்றைக்கு வேண்டுமானால் அவர்களுக்கு அது நல்லதாக தெரியலாம், அது மிகப்பெரிய வருமானமாக தெரியலாம். ஆனால் நிரந்தரமாக அந்த சொத்து உங்களுடைய கைகளில் இருக்க போவதில்லை. அதிலே ஒரு மிக முக்கிய காரணம், எஸ்டிபிஐ கட்சி இந்த வக்ஃபு சொத்துக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி கட்டம் கட்டமான திட்டங்களை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அரசோடு அரசு வந்தால் ஓகே, வரவில்லை என்று சொன்னால் எஸ்டிபிஐ நின்று அந்த வக்ஃபு சொத்துக்களை பாதுகாக்கிற நடவடிக்கைகளில் நாங்கள் எங்களையே நாங்கள் அர்ப்பணிப்போம் என்று சொல்லி காட்டுகிற கூட்டமாகத்தான் இந்த கூட்டம் இருக்கிறது. அன்பார்ந்த அன்பு சொந்தங்களே, வக்ஃபு சட்டத்தை பற்றி எனக்கு முன்பு பேசி காட்டிய எல்லோரும் சொல்லி காட்டிவிட்டார்கள். நான் எல்லா இடங்களிலும் சொல்கிறேன், வக்ஃபு என்று சொல்லுகிற அந்த சொல்லுக்கான அர்த்தம் என்ன? வக்ஃபுனா ஏதோ ஒரு அரபி வார்த்தை என்பது அல்ல, மாறாக வக்ஃபு என்று சொல்லுகிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம், நான் இதற்காக வேண்டி நான் ஒப்படைத்து விட்டேன், நான் அதை தானம் செய்து விட்டேன் அந்த நல்ல காரியத்திற்காக என்று சொல்லுகிற அந்த நிலையில் அந்த வக்ஃபு சொத்துக்கள் என்பவை இந்தியாவிலே 8 லட்சம் ஏக்கர் இருக்கிறது. 1 ஏக்கர் அல்ல, 2 ஏக்கர் அல்ல, 8 லட்சம் ஏக்கர் இன்றைக்கு இந்தியாவிலே வக்ஃபு சொத்துக்களின் கீழ் இருக்கிறது. எப்படி ஆலயங்களுக்கு இருக்கிறதோ, எப்படி தேவாலயங்களுக்கு இருக்கிறதோ, அதுபோல 8 லட்சம் ஏக்கர் சொத்துக்களை கொண்டது இந்த வக்ஃபுனுடைய சொத்து. இதனை இந்தியாவிலே 30 வக்ஃபு வாரியங்கள் இதனை நிர்வகித்து வருகிறது. அதிலே ஒன்றுதான் தமிழ்நாட்டிலே நடக்கிற வக்ஃபு வாரியம். தமிழ்நாட்டில் மட்டும் இந்த வக்ஃபு சொத்தினுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 2 லட்சம் ஏக்கர் சொத்து இருக்கிறது. இந்தியாவிலே அதிகமான சொத்து என்பது வக்ஃபு சொத்து இந்தியாவிலே 3வது சொத்தாக இருக்கிறது. ஒன்று, இராணுவத்திற்கு அதிக சொத்து இருக்கிறது. 2வதாக அதிகமான சொத்துக்கள் ரயில்வேவுக்கு இருக்கிறது. 3வதாக வக்ஃபுக்கு தான் இருக்கிறது.
அதிகமான வக்ஃபு சொத்துக்கள் இருக்கிற மாநிலங்களிலே தமிழ்நாடு 3ஆவதாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் 2 லட்சம் ஏக்கர் சொத்துக்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். என்று சொன்னால் சாதாரண மதிப்பல்ல. இது 8 லட்சம் ஏக்கர் சொத்துக்களையும் விழுங்குவதற்காக வேண்டி எதற்காக பாசிச பாஜக அரசு ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் பாஜக அரசு இந்த சட்டத்தை கொண்டு வருகிறது? எப்படியாவது அதை நடைமுறைப்படுத்திவிட வேண்டும் என்று ஏன் துடிக்கிறது? ஏன் இதனை பாராளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு சென்றாலுமே கூட நாங்கள் இதை நடைமுறைப்படுத்தியே தீர்வோம் என்று சொல்லி தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று சொல்லி ஏன் நிற்கிறது? அதுதான் மிக முக்கியமானது. இங்கே வருகை தந்திருக்கிற பெண்கள் இன்றைக்கு இந்த உரைகளை சரியாக கவனிக்க வேண்டும். இது சாதாரண விஷயம் அல்ல. ஏதோ நம்முடைய பள்ளிவாசல்கள் போய்விடும், நம்முடைய மதரசாக்கள் போய்விடும், நம்முடைய கபர்ஸ்தானம் போய்விடும் என்பதோடு மட்டுமல்லாது 8 லட்சம் ஏக்கரை இழந்து நிற்கிற ஒரு சமூகமாக இந்த சிறுபான்மை முஸ்லிம் சமூகம் மாறுகிற அவல நிலையை சிறிது கற்பனை செய்து பாருங்கள். அப்பொழுது தெரியும் இதனுடைய ஆபத்து என்னவென்று. எனவே எதற்காக இந்த சட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வருவதில் பலவிதமான காரணங்கள் இருக்கிறது. CAA NPR NRC சட்டத்தை போட்டு சிறுபான்மை முஸ்லிம்களை ஒன்றுமில்லாதவர்களாக ஆட்கி அவர்களை இந்தியாவை விட்டு வெளியே தள்ளிவிடலாம் என்று நினைக்கிறது ஒன்றிய அரசு. அப்படி வெளியே தள்ள நினைக்கிற ஒன்றிய அரசிற்கு எது தடையாக இருக்கும்? 8 லட்சம் ஏக்கருக்கு சொந்தமான ஏறத்தாழ 20 கோடி முஸ்லிம்கள் அவர்கள் சொத்துள்ளவர்களாக இருப்பார்களே, அதை எப்படி சட்டப்பூர்வமாக பிடுங்குவது என்பது ஒரு காரணம். இன்னொரு மிக முக்கியமானது ஒரு காரணம் இருக்கிறது. இன்றைக்கு மோடி அரசு இந்தியாவிலே ஆட்சி பொறுப்பேற்ற காலத்திலிருந்து இந்தியாவினுடைய வளங்களை எல்லாம் தோண்டி கொள்ளையடித்து அமெரிக்காவிற்கும் ஏகாதிபத்தியத்திற்கும் விற்று அதானியை மிகப்பெரிய பணக்காரனை ஆக்குவதற்காகவே இன்றைக்கு இந்தியாவினுடைய பிரதமராக மோடி இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட அதானி மிகப்பெரிய பணக்காரராக மாற வேண்டும் என்று சொன்னால் நம்மளை மாதிரி கடை வச்சு சாயா கடை வச்சு பொழைச்சி அவர் பெரிய கார்பரேட் ஆக முடியுமா? கோழிக்கடையை வச்சு பெரிய கார்பரேட் ஆக முடியுமா? இடத்தெல்லாம் விற்று பெரிய கார்பரேட் ஆக முடியுமா என்று சொன்னால் ஆக முடியாது. எனவே ஊரை அடித்து உலையில் போட வேண்டும். ஊரை அடித்து உலையில் போட்டால் மட்டும்தான் பெரிய பணக்காரனாக அதானி மாற முடியும். அதானி இடத்திலிருந்து தேர்தல் நிதியை மோடியும் அமித்ஷாவும் வாங்க முடியும். அதற்காக மோடி அமித்ஷா அதானி கும்பல்கள் இணைந்து போட்ட திட்டம்தான் அவர்களது கண்களை இங்கே எப்படி திமுகவினுடைய நிர்வாகிகளுக்கு அந்த வக்ஃபு சொத்து கண்ணை கரிக்கிறதோ அது மாதிரி அவர்களுக்கு கரிக்கிறது. அப்ப இந்த 8 லட்சம் ஏக்கர் சொத்துக்களுக்கு கீழே என்ன இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு இந்தியா முழுவதும் அதானி என்ன செய்கிறார், மோடியின் வழியாக என்ன செய்கிறார் என்று சொன்னால் மணலை மட்டும் தோண்டல, கீழே இருந்து யுரேனியம், கந்தகம், செம்பு, தாமிரம் என்று சொல்லி எல்லாவற்றையும் தோண்டி எடுத்து இந்தியாவை பாலைவனமாக மாற்றுகிறார். மதுரையில் மக்கள் குடியிருக்கிற மேலூருக்குள்ள போய் டங்ஸ்டனை எடுக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த டங்ஸ்டன் என்று சொல்லுகிற அந்த உலோகம் எதில் இருக்கிறது? எரிகிற பல்பில் இருக்கிறது. புரிகிற மாதிரி சொல்கிறேன், எரிகிற பல்பில் இருக்கிறது. இது மாதிரி அந்த குவாலிட்டியான டங்ஸ்டனை எடுத்து அந்த இடத்தை குழி தோண்டி நாசமாக்கிட்டு அந்த மக்கள் அங்கிருந்து சென்று விடுவார்கள். அதை எடுத்து கோடி கோடியாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அதானி பணக்காரனாக ஆகிவிடலாம். எனவே இப்படிப்பட்ட ஒரு திட்டத்திலே கிரிட்டிக்கல் மினரல் என்று சொல்லுவார்கள். கிரிட்டிக்கல் மினரல் என்று சொன்னால் அணு மாதிரியான பொருட்களை தோண்டி எடுப்பது. அந்த அணுவை தோண்டி எடுத்து இந்த மாதிரியான கனிமங்களை தோண்டி எடுத்து அதை விற்க வேண்டும் என்று சொன்னால் அதிகமான இடம் இந்தியாவில் யார்கிட்ட இருக்குது? முஸ்லீம் இடத்துல 8 லட்சம் ஏக்கர் இருக்கிறது. இவர்களுடைய இடத்தை எடுத்தால் யாரும் கேட்க மாட்டார்கள். கேட்டால் பாஜக வந்துவிடும் என்று சொல்லிவிடலாம் என்று அவர்களுக்கும் தெரியும், இவர்களுக்கும் தெரியும். எனவே என்ன செய்கிறார்கள்? 8 லட்சம் ஏக்கர் சொத்துக்களை அபகரிப்பதற்கான திட்டத்தை ஒன்றிய அரசு வக்ஃபு திருத்த சட்டத்தின் வழியாக கொண்டு வந்திருக்கிறது. இதுதான் நாம் புரிந்து கொள்வதற்காக வேண்டி நான் சொல்லுகிறேன். எனக்கு முன்பாக பேசிய AK கரீம் சொல்லி காட்டினார், முஸ்லீம்கள் இந்த வக்ஃபு சட்டத்தை அவர்கள் வக்ஃபு அதை பின்பற்றுகிற பொழுது முஸ்லீம்கள் ஏழையாக மாறிவிடுவார்கள் என்று சொன்னார். எப்படி முஸ்லீம் ஏழையாக மாறுவான்? வக்ஃபு சட்டத்தை தொடவே கூடாது, எப்படி ஏழையாக மாறுவான்? நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று. வக்ஃபு சட்டம்
அது பொருளாதார ரீதியில் முஸ்லிம்களை பாதிக்கிற சட்டம். பொருளாதார ரீதியிலான இழப்பு முஸ்லிம்களுக்கு ஏற்படும். அதனை விற்றால் பொருளாதார அடிப்படையிலான லாபம் மோடி, அதானி, அமித்ஷா வகைராக்களுக்கு கிடைக்கும் என்று திட்டமிடுகிறார்கள். எனவேதான் இந்த வக்ஃபு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். எனவேதான் என்ன செய்கிறார்கள், ஈஸியா எப்படி எடுப்பது, நம்ம ஈஸியா எடுத்தா எஸ்டிபிஐ வந்து போராட்டம் பண்ணுமே, செஞ்சியில் இருக்கக்கூடிய சாதிக்கு வந்து விடுவாரு என்கிற பயம் வந்ததுடைய விளைவுதான் அதை ஈஸியாக கைமாற்றுவதற்காக வேண்டி ஒரு இடத்துல பிரச்சனை என்று ஏற்பட்டு விட்டால் அந்த பிரச்சனையை உடனே கலெக்டர் கையில் கொண்டு போயிடணும். கலெக்டர் அதை பார்த்துட்டு அப்படியா சரிப்பா ஓகே உங்கள் 2 பேருக்கு நடுவில் பிரச்சனையா நான் தீர்த்து தருகிறேன், இனி இருந்து போ, அது என்னோட இடம் என்று சொல்லிவிடுவார். ஒரு குரங்கு கதை நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். குரங்கு 2 குரங்குகளுக்கு அப்பத்தை பிரித்து கொடுத்த கதை நம்ம சின்ன பிள்ளையில கேள்விப்பட்டிருப்போம்ல. அது மாதிரி நம்ம 2 பேருக்கும் பிரச்சனையாக இருக்கும். கலெக்டர் கூட்டு வாவா 2 பேருக்கும் வேண்டாம் அந்த இடம் எனக்குத்தான் என்று சொல்லிவிடுவாராம். இதைத்தான் இந்த சட்டம் சொல்லுகிறது. வக்ஃபு சட்டம் இன்னொன்று என்ன சொல்லுகிறது, என்றைக்கு வக்ஃபு சொத்தை ஒருவர் இது வக்ஃபு இறைவனுடைய பணிக்காக வேண்டி நான் வழங்குகிறேன், பள்ளிவாசல் கட்ட வழங்குகிறேன், மதரசா கட்ட வழங்குகிறேன், மார்க்க பணிகளுக்காக வழங்குகிறேன் என்று ஒருவர் நியத்து வைத்து விட்டால் போதும் என்று சொல்லுகிறது. அதுக்கப்புறம் ஒரு பொழுதும் அந்த வக்ஃபு சாதாரண சொத்தாக மாறாது, அதை விற்கவோ விலை செய்யவோ முடியாது என்று சொல்லுகிறது. நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கே போனாலும் அது நிற்காது. ஒன்ஸ் வக்ஃப் இஸ் ஆல்வேஸ் வக்ஃப் என்று சொல்வார்கள். ஒரு முறை வக்ஃபு செய்துவிட்டால் எப்பொழுதும் அது வக்ஃபு சொத்து தான் என்று சொல்வார்கள். அந்த வக்ஃபு சொத்தை கூட விற்பதற்கு வழி செய்கிறது இந்த சட்டம். 12 வருஷம் நீ அனுபவிச்சிட்டேன்னு சொன்னா 12 வருஷம் கழிச்சு இந்த சொத்தை என்ன செய்யலாம், நீ விற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு சட்டம் சொல்லுகிறது என்று சொன்னால் எந்த செருப்பை கொண்டு அடிக்கணும், இந்த சட்டத்தை போட்டவர்களை எந்த செருப்பை கொண்டு அடிக்க வேண்டும், யாருடைய சொத்துக்கு யாரடா விலை நிர்ணயிப்பது என்று கேட்க வேண்டிய கடமை உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா இல்லையா? அதைத்தான் எஸ்டிபிஐ குரலாக எழுப்புகிறது, வேற ஒன்றும் இல்லை. யார் இடத்தை யாரையா எடுப்பது, டாக்குமெண்ட் கொண்டு வான்னு இவர் சொல்லுவாராம், சொன்னவனே நம்ம டாக்குமெண்ட் கொண்டு வரணுமா, டாக்குமெண்ட் இல்லையா ஓகே இனி ஓ இடம் இல்லை என்று சொல்லுவாராம். டாக்குமெண்ட் இல்லை என்று சொல்லி கலெக்டர் ஆஃபீஸை இனி ஏன் இடம் யாராவது எடுத்துக்க முடியுமா? கலெக்டர்கிட்ட போய் டாக்குமெண்ட் கேட்டால் தந்துருவாரா? இல்லை இல்லை ஒன்றை டாக்குமெண்ட் இல்லை, அப்போ இனி என்னுடைய இடம் என்று சொல்ல முடியுமா? ஆனால் அப்படி கலெக்டர் சொல்லுவார் என்று இந்த சட்டம் சொல்லுகிறது. எனவே தான் அதனை எதிர்க்கிறோம். நாம் புரிந்து கொள்ளணும். இது ஏதோ எனக்கும் அல்லது இந்த அரசுக்கும் அல்லது இந்த அரசினுடைய நிர்வாகிகளுக்கு இடையில ஏதோ இடப்பஞ்சாயத்துலாம் கிடையாது, வாக்கியா தகராறு வரப்பு தகராறுலாம் கிடையாது, அப்படி ஒரு தகராறும் கிடையாது. நாம் சொல்லுகிறோம் இது என் சொத்து அல்லது எங்கள் சொத்து, இதை எடுப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லுகிறோம். இதனை சொல்லுகிற உரிமையை இந்தியாவில் இருக்கிற அரசியலமைப்பு சட்டம் எனக்கு தந்திருக்கிறது. அதை சொல்லுவதற்காக வேண்டி மேடையில் எல்லோரும் வீற்றிருக்கிறோம். இவ்வளவுதான் விஷயம். இதை நாம சொன்னா உடனே என்ன சொல்றாங்க, நீங்கள் இப்படித்தான் சொல்லுவீர்கள் என்று சொல்லி எப்படியாவது நம்மை ஏமாற்றி இந்த சட்டங்களின் மூலமாக சொத்துக்களை எடுப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார். அன்பார்ந்த அன்பு சொந்தங்களே, இதில் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டால், வக்ஃபு சொத்தை பாதுகாக்கணும்னு சொன்னால் அந்த வக்ஃபு சொத்தை பாதுகாக்கிற அந்த கடமையிலும் நாம் இருக்க வேண்டும். அதோடு சேர்ந்து யாரெல்லாம் அந்த வக்ஃபு சொத்துக்களை அபகரிக்கிறார்களோ அவர்களை தடுக்கவும் வேண்டுமா வேண்டாமா? வேண்டுமா வேண்டாமா? எப்படி ஒரு சொத்தை பாதுகாக்க முடியும்? அதை பாதுகாத்து வைக்க வேண்டும். அந்த நேரத்தில் யாராவது அதை அபகரிக்க வந்தால் அவரிடமிருந்து அதை பாதுகாக்க வேண்டும். இதைத்தான் எஸ்டிபிஐ செய்கிறது. இன்றைக்கு காலையில் நடத்தப்பட்ட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் திருவண்ணாமலையில் விராவாரியாக இந்த செய்திகளை எல்லாம் சொன்னோம். விழுப்புரம் மாவட்டத்தில் எவ்வளவு சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டிருக்கிறது, திருவண்ணாமலையில் எவ்வளவு சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டிருக்கிறது, திருவண்ணாமலையில் இருக்கிற அருகில் இருக்கிற சீலப்பந்தல் என்கிற ஒரு கிராமம், சீலப்பந்தல் என்கிற கிராமத்தில் கதை கொஞ்சம் வித்தியாசமான கதை. எல்லா இடத்துலையும் நேரடியாக அவர் அது என்ன கோயிலாம்பூண்டி என்ன ஊர் சொன்னாங்க, சித்தாம்பூண்டியில் நேரடியாக அதை எடுத்து இல்லை இல்லை இது உங்கள் இடம் இல்லை வேற இடம்னு மாற்றி விடுவார். ஆனால் இந்த சீலப்பந்தல் கிராமத்தில் உள்ள விஷயம் என்னன்னு கேட்டேன்னா, ஏறத்தாழ 300 ஏக்கர் கொண்ட வக்ஃபு சொத்தில் ஒரு 56 ஏக்கரை நாங்கள் ரயில்வேவிற்காக வேண்டி எடுத்துக்கொள்கிறோம் என்று அதிகாரிகள் சொல்லுகிறார்கள்.
சொல்லிட்டு அதற்கு பகரமாக இன்னொரு இடத்தை நாங்கள் தருகிறோம், இந்த இடத்தை எங்களுக்கு தாங்க, வக்ஃப் இடத்தை தாங்க, நீங்கள் பொது காரியத்திற்காக நாங்கள் கேட்கிறோம் என்று நம்மை அதிகாரிகள் ஏமாற்றி வாங்கி விடுகிறார்கள். அதுக்கு பின்னால் 56 ஏக்கரை ஊருக்கு ஒதுக்குப்புறமாக கொடுக்குறாங்க. ஒழுக்கமாக என்ன செய்யணும்? வாங்கிய இடத்திற்கு பகரமாக அதை தரணுமா என்ன? 56 ஏக்கரை இதுவரை தராமல் பல்லாண்டுகளாக இந்த மாவட்ட நிர்வாகம் இழுத்தடிக்கிறார்கள். கலெக்டர் ஆபீஸ் முற்றுகை நடத்தினால் கூட தரவில்லை என்று சொன்னால் இது என்னையா வழக்கு? இது என்ன வழக்கு? ஒழுங்கா இருந்த இடத்தை இன்னொரு இடத்தை பகரமா தரேன்னு வாங்கிட்டு இந்த இடத்தை தராமல் கலெக்டர் மாறி மாறி பாஸ்கர பாண்டியன் போனா இன்னொரு கலெக்டர் வந்திருக்கிறார், அவரை தேடி போனா அவர் போராட்டம் பண்ணா அடுத்து அவர் மாறி வருவார் என்று சொல்லி ஒவ்வொரு கலெக்டரா எங்க சொத்தை பந்து மாதிரி போட்டு நீங்கள் விளையாடுகிறீர்களே, இது எந்த வகையில் நியாயம் என்று பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக நாங்கள் கேட்டோம். இதுதான் முக்கியமானது. இதில் என்னன்னா, நீங்கள் என்னமோ திருவண்ணாமலை மாவட்டத்திலே விழுப்புரத்திலே மட்டும்தான் அந்த வக்ஃபு சொத்துக்களை எல்லாம் திமுகவுடைய நிர்வாகிகள் இங்கே அவர்கள் ஊழல் செய்கிறார்கள், அபகரிக்கிறார்கள் என்பதாக பேசினீர்கள். தமிழ்நாட்டில் சட்டமன்றம் இருக்குல்ல, தமிழ்நாட்டில் சட்டமன்றம் இருக்குல்ல, அந்த சட்டமன்றத்துக்கு யார் தெரியுமா தலைவர்? அந்த சபாநாயகர் தான் அதற்கான தலைவர். அந்த சபாநாயகரே திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு இடத்தை, வக்ஃபு இடத்தை முஸ்லீம்களுக்கு வழங்க மறுக்கிறார் என்று சொல்லுவது, நான் ஆட்டையை போடுறாருன்னு சொல்ல மாட்டேன், வழங்க மறுக்கிறார் என்று சொல்லுவது எவ்வளவு கொடூரமானது. திசையவிளை என்கிற ஒரு ஊர், அந்த திசையவிளைக்கு பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு பெயர் செல்வமருதூர் என்கிற பெயர். அந்த செல்வமருதூர் ஜமாத்திற்கு 1.5 to 2 ஏக்கர் நிலம் திசையவிளை மெயின் ரோட்டிலே கோடிக்கணக்கான ரூபாய் பெருமானம் உள்ள இடம் இருக்கிறது. அந்த இடத்தை அரசாங்கம் கேட்கிறது, போக்குவரத்து கழகத்திற்காக வேண்டி எங்களுக்கு வாடகைக்கு தாருங்கள் என்று கேட்கிறார்கள். ஜமாத்தும் ஒரு குறிப்பிட்ட வாடகைக்காக வேண்டி கொடுக்கிறார்கள். அந்த வாடகையை கொஞ்ச நாள் ஒழுங்காக கட்டிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு வாடகையை தரமாட்டேன் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் நீதிமன்றம் சொல்லுகிறது, ஜமாத்து உயர் நீதிமன்றம் சொல்லுகிறது, ஒன்று வாடகை கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் இடத்தை நீங்கள் அவர்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இவ்வளவுதான். அதிமுக ஆட்சி முடிகிறது, திமுகவுடைய ஆட்சி வருகிறது. சபாநாயகர் அந்த பகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கிறார். சபாநாயகர் பார்க்கிறாரு, இந்த இடத்தை நாம் மீண்டும் அரசினுடைய கையிலிருந்து ஜமாத்துக்கு கொடுப்பதா? வேண்டாம் என்று சொல்லுகிறார். அந்த ஜமாத்துடைய பெயர் காதர் மொஹைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் என்று இருக்கிறது. ஒரு பொதுக்கூட்டத்தில் போய் சபாநாயகர் பேசுகிறார், காதர் மொஹைதீன் பள்ளிவாசல் ஆண்டவர் பள்ளிவாசல் என்பதை திரித்து காதர் மொஹைதீன் என்கிற தனிநபருக்கு சொந்தமான இடம்தான் அந்த இடம்னு ஒரு கூட்டத்தில் பேசுகிறார். எப்படி நம்ம ஆளுக்கு அழகா பண்றாங்க பார்த்தீங்களா? இங்க ஒருவர், ஒரு திமுக நிர்வாகி ஐ என்கிற இனாம ஜீன்னு அழிச்சு மாத்தினாருன்னு சொன்னீங்கல்ல, அவர் அழிக்கவே இல்லை, வாயாலேயே மாத்திட்டாரு. காதர் மொஹைதீன் என்பவருக்கு சொந்தமானது. முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன செய்யறாருன்னா, இவங்க நீதிமன்றம் போறாங்க, கோர்ட்டுக்கு போறாங்க, கதறுகிறார்கள், கெஞ்சுகிறார்கள். எஸ்டிபிஐ போராட்டம் நடத்துகிறது, அறிக்கை வழங்குகிறது. அவர்கள் செவிடன் காதில் ஊதிய சங்காக அமைதியாக இருக்கிறார்கள். நான் பொய் சொல்லலை, வேண்டுமானால் நீங்கள் நேரில் போய் கூட பார்த்து கொள்ளலாம். திருநெல்வேலியில் இருக்கிறது திசைவிளை செல்வமருதூர். கடைசியில் ஆகா, இந்த இடம் போக்குவரத்து துறைக்கென்று இருந்தால்தானே இப்படி முஸ்லீம்கள் போராடுவார்கள். உடனே பார்க்குறாரு, தான் கையிலேருந்து 10 லட்சம் ரூபாயை அரசாங்க பணத்தை எம்எல்ஏ நிதியை ஒதுக்கி அந்த இடத்தில் கக்கூஸ் கட்டுகிறார். அதுதான் முக்கியமானது. அந்த இடத்தில் கக்கூஸ் கட்டுகிறார். யாருடைய இடம் இது? யாருடைய இடம்? இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இடம் என்று சொல்லுகிற ஜமாத்தார்கள் முன்னிலையிலேயே அந்த இடத்தை கக்கூஸ் கட்டுவதற்காக வேண்டி 10 லட்சம் ரூபாய் அனுமதிக்கிறார் தமிழகத்துடைய சபாநாயகர் என்று சொன்னால், இவர்கள் இந்த சிறுபான்மை முஸ்லிம்களை என்னவென்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இதைவிட வேறு ஒரு உதாரணம் வேண்டுமா? அதுல ஒரு ஸ்கூல் கட்ட போறாருன்னு சொன்னா கூட பரவாயில்லை, அப்படி பார்த்தா எங்க செஞ்சி கூட பரவாயில்லைன்னு நினைக்கிறேன், காலேஜ் கட்டத்தான் கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். நாளைக்கு அதை மாத்திக்கிறார், அது வேறு ஒரு விஷயம். ஆனால் கக்கூஸ் கட்ட அனுமதிக்கிறார் என்று சொன்னால் இதுதான் சமூக நீதி அரசிலே முஸ்லிம்களுடைய நிலையாக இருக்கிறது. அதுக்கு தான் கதறோம். ஏதோ அதிமுக கூட்டணியில் இருக்கிறாக கதறுவதாக சொல்லி அப்படியே இவர்கள் திசை திருப்புகிறார்கள். இல்லை,
இந்த தமிழ்நாட்டிலே சமூக நீதியின் பெயரால் பாஜக வந்துவிடும் என்கிற அச்சத்தை சொல்லி 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 சிறுபான்மை முஸ்லிம்களை அடக்குகிற ஒடுக்குகிற நடவடிக்கைக்கு எதிராக இன்றல்ல என்றைக்கும் நேற்றும் எஸ்டிபிஐ குரல் எழுப்பியது, இன்றைக்கும் குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறது, நாளைக்கும் குரல் எழுப்போம். எங்களது குரல் வலையை நெரிப்பதற்கு இந்த நாட்டிலே யாருக்கும் தகுதி இல்லை என்று நாங்கள் சொல்லுவோம். இதில் என்ன தவறு இருக்கிறது? இதில் என்ன தப்பு இருக்கிறது? எங்கள் சொத்து என்று சொல்லி கேட்பதிலே என்ன தவறு இருக்கிறது? ஆனால் அதனை கக்கூசிற்கு நீங்கள் ஒதுக்குகிறீர்கள் என்று சொன்னால் உங்களது தைரியத்திற்கு, உங்களது அசட்டு தைரியத்திற்கு ஒரு முடிவு எழுத வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் எஸ்டிபிஐ தயாராக இருக்கிறது. 2024 ஒரு மாபெரும் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதில் எஸ்டிபிஐ கட்சிக்கு மிக முக்கிய பங்கு இருக்கும். இப்படிப்பட்ட ஏமாற்று வித்தைக்காரர்களுக்கு பதிலடி சொல்லுவதற்காக வேண்டியும் இந்த மாநாட்டை இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். வக்ஃப் போர்டில் போய் இப்படிலாம் அநியாயம் நடக்குதுங்க என்று வக்ஃப் போர்டில் போய் கேட்க அந்த நிர்வாகிகள் போயிருக்கிறாங்க. ராஜாவுக்கு நல்லாவே தெரியும் வக்ஃப் போர்டில் என்ன நடக்கிறது என்று சொல்லி. அங்கே போனால் பாவம் அது வக்ஃப் போர்டு இல்லை, அது வேஸ்ட் போர்டு பாவம். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற வயசாளிகள் எல்லாம் கொண்டு போய் அந்த வக்ஃப் போர்டில் வச்சுருப்பாங்க. அவருக்கு 56 வயசுக்கு அப்புறம் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அங்கே வந்து உட்கார்ந்துருப்பார். அவர் பாவம் நான் முதுமையை குறை சொல்லவில்லை, மாறாக எத்தனையோ இளைஞர்கள் இந்த முஸ்லீம் சமூகத்திலே கல்வி கற்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை கொண்டு போய் வக்ஃப் போர்டில் வச்சு 2 லட்சம் ஏக்கர் சொத்து பாதுகாப்பது என்பது சாதாரணமானது அல்ல. 2 லட்சம் ஏக்கர் சொத்துக்களை பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் நாளைக்கு அது கக்கூசாக நம் கண் முன்பாக அது கழிவுநீர் ஓடையாக மாறும் என்பதை புரிந்ததனால் சொல்லுகிறோம். இளைஞர்களை கொண்டு அந்த சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய தமிழக அரசு நிதி ஒதுக்கவே இல்லை. அந்த வக்ஃப் போர்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் வயது முதிர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களால் எதையும் கேட்பதற்கு முடியவில்லை. அங்கே இருக்கிற நீதிபதி ட்ரிபியூனல்னு ஒன்று இருக்குது. அந்த ட்ரிபியூனலில் இருக்கிற நீதிபதி அதையெல்லாம் கேட்கிற இடத்தில் கூட அவர் இல்லை. அவர் எத்தனை மணிக்கு வருகிறார், எத்தனை மணிக்கு செல்லுகிறார் என்று தெரியாது. ஆனால் அவருக்கான சம்பளம் எல்லாம் நம்முடைய பள்ளிவாசலில் இருந்து கொடுக்கப்படுகிற நம்முடைய வரியிலிருந்து தான் வக்ஃப் போர்டுக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறது. எத்தனை முறை வக்ஃபினுடைய வயது முதிர்ந்த அந்த முத்தவள்ளிகள் அங்கே சென்றிருப்பார்கள். சென்னையில் இருக்கிறது எஸ்டிபி ஆஃபீஸுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறது, ஜாஃபர் கான் பேட்டையில். அந்த வக்ஃப் வாரியத்திற்கு சென்றால் உரிய அதிகாரிகள் இல்லை, உரிய பதில் கிடையாது. கடைசியில் ஓகே இதற்கு மேலே இருக்கிற அதிகாரியை போய் பார்த்துருவோம்னு சொல்லி யார் அந்த சிஇஓ என்று அந்த சிஇஓவை பார்க்க போகிறார்கள். சிஇஓ என்று சொன்னால் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், தலைமை செயலக அதிகாரி. அவர்கிட்ட போய் பார்த்துடலாம்னு போனால் அவர் வக்ஃப் போர்டு ஆஃபீஸர் தான் இருப்பார், எங்கேயாவது ஒரு கதவுக்குள்ளே இருப்பார்னு தேடினா எங்கே எந்த ரூம்லையும் இல்லை. கேட்டால் சொல்லுகிறார்கள் இல்லை இல்லை அவர் உதயநிதி அவர்களுடைய பிஏவாக இருக்கிறார், தலைமைச் செயலகத்திற்கு உள்ளே தான் செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். தலைமைச் செயலகத்தில் அவ்வளோ ஈஸியாக போயிட்டு வர முடியுமா? கட்சி தலைவர்களே தலைமைச் செயலகத்துக்குள்ளே போக முடியாது. ஒரு ஏழை பாளைகள் வயதானவர்கள் போனாங்கன்னு சொன்னால் அவங்க நிலைமை என்னாகுன்னே தெரியாது. அந்த தலைமைச் செயலகத்தில் இருக்கிறார். ஏறத்தாழ அவர் பொறுப்பெடுத்து 1 வருடத்தை கடக்கிறது. இதுவரைக்கும் அவர் நடத்திய கூட்டங்கள் 2 கூட்டங்கள் தான். 2 கூட்டங்கள் தான் நடத்தியிருக்கிறார். வக்ஃப் சொத்துக்களை பாதுகாக்கிற தமிழக சமூக நீதி அரசினுடைய லட்சணத்தை பாருங்கள். வெறும் 10 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. திருச்சியில் சாரணியர் இயக்கம் ஒரு மாநாட்டை நடத்துகிறார்கள். சாரணியர் என்ன தெரியுமில்ல, சாரணியர்னா ஸ்கவுட்னு சொல்லுவாங்க. அந்த சாரணியர் இயக்கத்துக்கு போய் 10 கோடி ரூபாயை கேட்காமல் முதல்வர் ஒதுக்குகிறார். ஆனால் 69% வாக்குகளை கொடுத்த முஸ்லீம் சமூகத்தினுடைய வக்ஃப் சொத்துக்களை பாதுகாக்கிற வக்ஃப் தலைமையகத்திற்கு கொடுக்கப்படுகிற வருடாந்திர நிதி என்பது வெறும் 10 கோடி, வெறும் 10 கோடி ரூபாய். அதிலிருந்து கிடைக்கிற வருமானம் அதை விட அதிகமாக இருக்கும், எங்களுக்கு தெரியல. இப்படித்தான் இந்த வக்ஃபினுடைய நிர்வாகம் இன்றைக்கு நாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு முழுநேர சிஇஓவை போடுங்கள் என்று சொல்லுகிறோம். சமூக நீதி அரசு அதை மறுத்து கொண்டே இருக்கிறது. இதில் என்னையா கட்சி பாகுபாடு இருக்கிறது? இதில் என்ன எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்ற பாகுபாடு இருக்கிறது? எங்கள் சொத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் குரல் எழுப்பினால் அது என்ன எதிர்கட்சியினுடைய குரல்? எங்களுக்கு புரியவில்லை. அது மக்களுடைய குரல். அது எதிர்கட்சி ஆளுங்கட்சியினுடைய குரல் மட்டுமல்ல, அது மக்களுடைய குரல். மக்களுடைய குரலாக என்றென்றும் எஸ்டிபிஐ கட்சி ஒழிக்கும். அதனை தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்பதை மீண்டும் நான் சொல்லுகிறேன்.
இந்த 8 லட்சம் ஏக்கர் நிலத்தை இன்றைக்கு பாதுகாக்க வேண்டும் என்று SDPI போராடுகிறது. வக்ஃப் வாரியத்தில் ஒரு சீரமைப்பு நடத்த வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். அதை செய்வதற்கு தயங்குகிறார்கள். இன்னைக்கு வக்ஃப் வாரிய நிலத்தை குறிவைத்திருக்கிற பாஜக அரசு நாளைக்கு இதே போல அதிகமான சொத்துக்களை வைத்திருக்கிற கிறிஸ்தவ சமூகத்தை நோக்கி வரும். பக்கத்தில் இருக்கிற வேலூர் CMC என்பது சாதாரண கல்வி நிறுவனமா? உலக புகழ்பெற்ற மருத்துவ நிறுவனம். இந்தியா முழுவதும் அத்தனை கோடிக்கணக்கான சொத்துக்கள் கிறிஸ்தவ சமூகத்திற்கு இருக்கிறது. முதல்ல முஸ்லிம் சமூகத்துடைய பிரச்சனையை முடிப்போம், அடுத்ததாக கிறிஸ்தவ சமூகத்தை நோக்கி வருவோம் என்று அவர்கள் வருவார்கள். ஒரே ஒரு வித்தியாசம்தான், முஸ்லீம் சமூகத்துடைய பிரச்சனையை முடிக்கும் பொழுதே அவர்களும் முடிந்து போவார்கள், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர்கள் பேசுவதற்கு அவர்களுக்கு கையில் அதிகாரம் இருக்காது. ஏனென்றால் நீங்கள் வைத்திருப்பது தேன் கூட்டில் கை வைத்திருக்கிறீர்கள், தேன் கூட்டில் கை வைத்திருக்கிறீர்கள் அல்லது தேல் கூட்டில் கை வைத்திருக்கிறீர்கள். கட்டாயம் கொட்டாமல் விடாது என்பது மட்டுமல்ல, முடிவுரை எழுதாமல் விடாது. என வக்ஃபு சொத்து என்பது, நான் மீண்டும் சொல்கிறேன், சிவன் சொத்து குலநாசம் என்பதை மீண்டும் உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே அன்பார்ந்த அன்பு சொந்தங்களே, ஏதோ வக்ஃபு சொத்தை மட்டும்தான் இந்த அரசு பாதுகாக்கலை போல தெரியுது, அதனால் தலைவர் கடந்து கத்துகிறார் என்பதாக இங்கே இருக்கிற அன்சார் மாதிரி ஆட்கள்லாம் நினச்சிக்க கூடாது. இல்லை, மாறாக SDPI கட்சி இந்த சமூகத்தை, சிறுபான்மை சமூகம் மட்டுமல்ல, இந்த சமூகத்தை பாதிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இன்றைக்கு நாங்கள் குறிவைத்து உரிமையாக கேட்கிறோம். இது எங்களுடைய உரிமை. அந்த உரிமையை கேட்பதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது. இந்தியாவில் தமிழ்நாட்டில் சமூக நீதி அரசுன்னு சொல்லுகிறீங்களே, தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களை தேர்ந்தெடுப்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கிற TNPSC, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்கிற தமிழக தேர்வு ஆணையம் இருக்கிறது அல்லவா, மாநில தேர்வு ஆணையம், அதனுடைய உறுப்பினர்கள் இதுவரை 6 பேர் தான் இருக்கிறார்கள். ஒரு கிறித்தவர் இருக்கிறார். ஆனால் 3 ஆண்டுகளாக 4 ஆண்டுகளை முடிக்கப் போகிற ஸ்டாலின் அவர்களுடைய அரசு இதுவரைக்கும் TNPSCக்கு ஒரு மெம்பரை கூட, ஒரு சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்தின் உறுப்பினரை கூட உறுப்பினராக நியமிக்க வேண்டும் என்று அதற்கு அந்த சிந்தனை வரவில்லையே. ஏன்? எத்தனையோ தடவை SDPI இது மாதிரி மாநாடுகளின் மூலமாக, மனுக்களின் மூலமாக, அதிகாரிகளை சந்திப்பதன் மூலமாக எத்தனையோ முறை நாம் வலியுறுத்தி விட்டோம். அரசு செவிடன் காதில் ஊதிய சங்காக இருக்கிறது. தமிழ்நாட்டில் எத்தனை பல்கலைக்கழகம் இருக்கிறது? மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம் என்று இருக்கிறது அல்லவா? எங்காவது காயிதே மில்லத்து பல்கலைக்கழகம்னு ஒரு பல்கலைக்கழகத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா தமிழ்நாட்டில்? அப்படி சொன்னால் வாய்க்கு வலிச்சிடவா போகிறது? காயிதே மில்லத்து பல்கலைக்கழகம்னு சொன்னால் வாய்க்கு வலித்து விடவா போகிறது? ஏன் அதை கூட வைக்க வேண்டும், ஒரு பெயராக கூட, பெயருக்கு கூட வைக்க வேண்டும் என்று சொல்லி சமூக நீதி அரசினுடைய அறிவில் படவில்லை. வேற ஒன்றும் இல்லை, எப்படியானாலும் இவங்க நமக்கு தான் ஓட்டு போட்டாகணும். அதனால் தேர்தல் வரும்பொழுது ஒரு பேச்சு, தேர்தல் வந்த பின்னால் ஒரு பேச்சு. இப்பொழுது ஒரு மாவட்ட செயலாளரை விழுப்புரம் மாவட்டத்துக்கு போட்டிருக்கிறதா சொன்னோம்ல, எதற்காக அவரை ஒரு 6 மாதம் 8 மாதம் மாவட்ட செயலாளர் இல்லாமல் வைத்தீர்கள்? எதற்காக அவரை அந்த பொறுப்பில் இருந்து மாற்றினீர்கள்? எதற்காக மாற்றினீர்கள்? ஏதோ குற்றச்சாட்டு வந்திருக்கு, வக்ஃபு குற்றச்சாட்டு வந்திருக்குது, நீதிமன்றத்திலே அவரது பெயர் குற்றச்சாட்டில் இருக்கிறது. எனவே அவரை அமைச்சர் பொறுப்பிலிருந்தும் மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்தும் மாற்றுகிறோம் என்று சொல்லித்தானே மாற்றினீங்க. இந்த 8 மாதத்தில் அவர் நீதிமன்றத்துக்கு, கோர்ட்டுக்கு போய் இல்லை நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை என்று தன்னை நிரூபித்து விட்டாராம். எதுவுமே நிரூபிக்காமல் 8 மாதத்துக்கு முன்னால் மாவட்ட செயலாளர், அமைச்சரை விட்டு மாற்றி இப்போ மீண்டும் அமைச்சராக மாவட்ட செயலராக கொண்டு வருகிறீர்களே, என்ன அடிப்படையில் கொண்டு வந்தீங்க? இதுக்கு பேசாமல் பருத்தி மூட்டை குடோன்லே இருந்திருக்கலாமே. எதுக்கு தேவையில்லாத அவருக்கும் குழப்பம், உங்களுக்கும் குழப்பம்? எனக்கு புரியலை. எல்லா இடங்களிலும் நடப்பதைத்தான் நான் சொல்கிறேன். அவர்களுக்கு நிர்வாகத்தை எவ்வாறு செய்வது என்று தெரியவில்லை என்று நினைக்கிறேன். ஒன்று குற்றவாளி என்றால் குற்றவாளி, இல்லை என்று சொன்னால் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் இரண்டுக்கும் நிலைப்பட்ட ஒரு நிலைப்பாடு என்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதைத்தான் கேட்கிறோம். எனவே பல்கலைக்கழகங்களுக்கு ஒரு பெயர் வைப்பதற்கு உங்களுக்கு மனது வரவில்லை. ஒரு TNPSCயில் ஒரு உறுப்பினரை போடுவதற்கு உங்களுக்கு மனது வரவில்லை.
அதே போல இத்தனை பல்கலைக்கழகங்களில் எத்தனை பேர் டிகிரி படித்து டாக்டரேட் படித்து எத்தனை பேர் இருக்கிறோம். ஒருவரை வைஸ் சான்சலராக துணைவேந்தராக போடுவதற்கு காமகோடியெல்லாம் போட வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். காமகோடின்னு ஒரு ஐஐடியினுடைய இயக்குனர் இருக்கிறார், ஒரு துணைவேந்தர் இருக்கிறார் காமகோடி. அவருடைய வீட்டு திருமணத்துக்கு தமிழ்நாட்டு முதல்வர் போயிட்டு வந்தார். போயிட்டு வந்ததுக்கப்புறம் 10 நாள் 15 நாள் கழித்து சொன்னார், கோமியத்தில் மருந்து நிறைய நோய்களை தீர்க்கிற மருந்து இருக்கிறது என்று சொன்னார். அப்படிதானே? கோமியத்தில் அந்த நோய்களை தீர்ப்பதற்கு நிறைய மருந்து இருக்கிறது என்று சொன்னால், அப்படிப்பட்ட அடிமுட்டாள்கள் எல்லாம் தமிழ்நாட்டுடைய துணைவேந்தராக இருக்கும் பொழுது எங்கள் சமூகத்திலிருந்து படித்த ஒருவர் ஏன் துணைவேந்தராக வரக்கூடாது? அப்படி நாங்கள் எங்கேயாவது சொன்னோமா? ஏன் அப்படி நீ சொல்கிற கணக்குப்படி எடுத்துக்கிட்டா கூட கழிவு நீராக போகிற கோமியத்தில் இவ்வளோ மருந்து இருக்குன்னா அந்த மாட்டினுடைய உடம்புல இருக்கிற கறியில் எவ்வளவு மருந்து இருக்கும்? அதைத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு கொண்டாடுகிறது. அதில் அவ்வளோ மருந்து இருக்குன்னா கறியில் எவ்வளோ மருந்து இருக்கும்? சுத்தமான கறி அல்லவா? அதைத்தான் தமிழகம் கொண்டாடுகிறது. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய துணைவேந்தராக வைத்திருக்கிறார்கள். போனா போகுதுன்னு சொல்லி சில சலுகைகளை நமக்கு தருவார். அப்படிப்பட்ட சலுகையில் ஒன்று தான் என்னன்னு கேட்டால், நமக்கென்று அதாவது 100 விழா கண்ட நாகூர் ஹனீஃபா அவர்களுக்கு நாகூரில் ஒரு இடம், ஒரு தெருக்கு பேர், அவர் பேர் போங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், கிளம்புங்க. உங்களை நீங்கள் எங்களுக்காக வேண்டி உடன்பிறப்பே அப்படின்னு நரம்பு பூரா புடைக்க, அப்படி இன்னைக்கும் திமுக காரங்களை கேட்டால் அப்படி புல்லரிக்கும்ல, அந்த குரலுக்கு சொந்தக்காரரான நாகூர் ஈஎம் ஹனீஃபா அவர்களுக்கு நாகூரில் ஒரு தெரு பேர். அந்த தெரு பேர் என்னன்னு கேட்டேன்னா, ஏற்கனவே ஒரு தர்காவுடைய பேர், அதை எடுத்துட்டு ஒரு மகானுடைய பெயரை எடுத்துட்டு இந்த மகானுடைய பெயரை வைத்தீர்கள் என்று சொல்லுகிறார். ஓகே, எடுத்துக்கலாம், நமக்கு பெரிய வருத்தம் வரல, சரி இப்படியாவது தந்துத என்று நினைத்தோம். ஒரு மாதம் கழித்து பார்த்தா பாஜக காரராக இருக்கக்கூடிய எஸ்வி சேகர் அவர் என்னைக்காவது திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்காரா? உடன்பிறப்பேன்னு என்னைக்காவது சொல்லியிருக்காரா? நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகிறவர் அவர். அவருடைய அப்பாவுடைய நினைவு தினத்துக்கு தமிழ்நாட்டு முதல்வர் வாண்டடாக வண்டியில் ஏறி போய் சொல்கிறாரு, சென்னையில் ஒரு தெருக்கு உங்கள் அப்பாவுடைய பேரை வைக்க போகிறேன்னு சொல்கிறார். அவர் நான் கேட்டாரா? அவர் உங்கள்கிட்ட கேட்கிற முஸ்லீம் சமூகத்திற்கு நீங்கள் ஒரு பெயரை கொடுக்க முடியவில்லை. கேட்காத ஒருவருக்கு பாஜக காரருடைய தந்தைக்கு அந்த பெயரை வைக்க வேண்டும் என்கிற நிர்பந்தம் எங்கு வந்தது? அதுதான் எனக்கு புரியல. மத்தியானம் பத்திரிகைக்காரங்க கூட சொன்னேன், என்ன நடக்குன்னு எனக்கு தெரியலைங்க, இதுக்கு பேசாமல் பருத்தி மூட்டை குடோன்லே இருந்திருக்கலாம், எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுதாக கொஞ்சம் அழகாக ஆக்டிவாக செயல்பட்டார், என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை, என்ன புரிகிறது என்றே தெரியவில்லை. இந்த அரசினுடைய லாஜிக்கே நமக்கு புரிய மாட்டேன் என்கின்றது என்பதைத்தான் பத்திரிகையாளருடைய சந்திப்பில் சொல்லுகிற அளவிற்கு நம்முடைய நிலையை அவர்கள் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நான் பேசிக்கொண்டிருப்பது உருது மக்கள் நிறைந்திருக்கிற ஒரு இடத்திலே நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். உருதை தாய்மொழியாக கொண்டவர்களிடத்திலே நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இங்கு இருக்கிற அமைச்சர் கூறிவிட்டார் என்று சொன்னால் உடனே ஓட்டுக்களை மொத்தமாக போடுகிற பகுதியிலிருந்து நான் கேட்கிறேன், இந்த சமூக நீதி அரசு பொறுப்பேற்ற 3 ஆண்டுகளிலே உருது மொழிக்காக இந்த அரசு செய்த நடவடிக்கை தான் என்ன? ஒன்றை சொல்ல முடியுமா? ஒன்னே ஒன்று சொல்லட்டும், நிறையெல்லாம் சொல்ல வேண்டாம். உருது மொழி வளர்ச்சிக்காக ஏதாவது ஒன்றை சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா முபாரக் பாய்? சொல்ல முடியாது, எதுவும் இல்லை. அப்படி ஒன்று அவர்களிடத்திலே இல்லை, அப்படி எதையும் சொல்லவில்லை. நாங்கள் நிறைய போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். உருது மொழியினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி எஸ்டிபி பல்லாண்டுகளாக தொடர்ந்து கோரிக்கை போராட்டத்தை நடத்தி வருகிறது. கேட்பவர்களுடைய காதுகளில் அது விழமாட்டேன் என்கிறது. இதுவே எஸ்டிபிஐ கட்சியினுடைய உறுப்பினர் சட்டமன்றத்திற்கு உள்ளே இருந்தால் இதை செய்ததுக்கு அப்புறம் தான் அவர் அடுத்த நடவடிக்கைக்கு போக முடியும் என்று சொல்லுகிற நிலையை எங்களால் ஏற்படுத்தி இருக்க முடியும். ஆனால் அதனை மக்கள் மன்றத்திலே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். சென்னையில் மாநில கல்லூரி என்கிற கல்லூரி இருக்கிறது, பிரசிடென்சி காலேஜ் என்று சொல்வார்கள். அந்த மாநில கல்லூரியிலே ஒரு உருது மொழி பிரிவு இருந்தது. அந்த பிரிவில் போதுமான உருது மொழி ஆசிரியர்களை போடாததுடைய விளைவு இன்றைக்கு அந்த உருது மொழி பிரிவு பூட்டப்பட்டிருக்கிறது. ஸ்டாலின் அரசுக்கு கவலை இருந்ததா? அந்த மொழிவாரி அமைச்சருக்கு கவலை இருந்ததா? அந்த அதிகாரிகளுக்கு கவலை இருந்ததா? பூட்டினால் லாபம், செலவழிக்க வேண்டியதில்லை என்று அவர்கள் பூட்டிக்கொண்டே செல்கிறார்.
அதனை முதலிலே தோண்டி எடுத்து அதற்காக வேண்டி அதிகாரிகளை சந்தித்து மனுவும் அளித்து அதற்காக அறிக்கையும் கொடுத்த தமிழ்நாட்டிலே ஒரே கட்சி உண்டென்றால் அது எஸ்டிபிஐ கட்சி மட்டும்தான் அதனை செய்தது. காரணம் என்ன? சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களது வழிபாட்டு உரிமையை பாதுகாப்பது மட்டுமல்ல, அவர்களது மொழி உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அக்கறையின் அடிப்படையில் எஸ்டிபிஐ செய்தது. வாக்கு கிடைச்சிரும், ஓட்டு கிடைச்சிரும் என்பதற்காக அல்ல. சுட்டி காட்டுகிறோம், திருத்திக் கொள்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை என்று சொன்னால் நாம் என்ன செய்வது? இன்னைக்கு தமிழ்நாட்டில் எழுதப்படாத ஒரு விதி இருக்கிறது. பள்ளிவாசல் கட்டுவதற்கு அனுமதி இல்லை. இங்கேயும் கூட இருக்கலாம். பள்ளிவாசல் கட்டணும் போனால் அதிகாரிகள் அனுமதி தர மாட்டாங்க. நீங்கள் ஆலிம் ஹவுஸ்னு கட்டிக்கங்க, ஆலிம் சாக்குடைய வீடுன்னு கட்டிக்கிறங்க, மதரசான்னு கட்டிக்கிறங்க என்று சொல்லுவார்கள். ஏன் அப்படி ஒரு தடை? தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் அப்படி ஒரு தடை இருக்கிறது? அந்த தடையை உடைப்பதுதான் சமூக நீதி அரசினுடைய முதல் கடமை என்று தமிழகத்துடைய முதல்வர் உத்தரவிட்டிருக்க கூடாதா? உத்தரவே இடலைங்க. கடந்த மாதம் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி மதுரையில் நடத்தப்பட்ட மாநாட்டிலே அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் எஸ்டிபியினுடைய தலைவர்களும் முழங்கிய பின்புதான் 5 நாட்களுக்கு பின்பாக சிறுபான்மை மக்களை அழைத்து உங்களுக்கு என்ன பிரச்சனை வேணும் என்று கேட்டு பள்ளி கட்டுவதற்கான அனுமதிக்கு உத்தரவிடுகிறேன் என்று சொன்னார். அந்த உத்தரவு காற்றில் போய்விட்டது. இதுவரைக்கும் ஒரு புது பள்ளியும் கட்டப்படவில்லை. அந்த உத்தரவின் அடிப்படையில் நான் இந்த மாநாட்டின் வாயிலாக தமிழக அரசை கேட்கிறேன். நீங்கள் ஏறத்தாழ பிப்ரவரி மாதம் 12ஆம் 13ஆம் தேதி, ஜனவரி மாதம் 12, 13ஆம் தேதியில் அந்த கூட்டத்தை நடத்தி ஒரு உத்தரவை இட்டீர்களே. ஒரே ஒரு பள்ளிக்கு தமிழக முதல்வருடைய உத்தரவின் அடிப்படையில் பள்ளிவாசல் கட்டுவதற்கு நான் இந்த அரசு அனுமதி வழங்கி இருக்கிறது என்று ஒரு பள்ளியை காட்ட முடியுமா? ஒரு பள்ளிவாசலை காட்ட முடியாது. சவாலாக சொல்கிறேன், ஆதாரங்களின் அடிப்படையில் சொல்லுகிறேன். சொல்லி காட்ட இயலுமா? சொல்ல இயலாது. ஆனால் நீங்கள் எங்களுக்குத்தான் வாக்களிப்பீர்கள், உங்கள் ஓட்டு எங்களை தவிர வேறு யாருக்கும் போகாது என்கிற மமதையில் இருக்கிறார்கள். அந்த மமதையில் மிகப்பெரிய ஓட்டையை எஸ்டிபிஐ கட்சி இப்பொழுது போட்டிருக்கிறது. நிச்சயமாக 2026 அது நடக்கப் போவதில்லை. எனவேதான் இன்றைக்கு இதையெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். திருப்பரங்குன்றத்தை பற்றி எல்லோரும் பேசினார்கள். திருப்பரங்குன்றத்தில் நடந்தது என்ன என்பதை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 2025ஆம் வருடம், கடந்த வருடம் 2024ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி அதிகாலை 3:30 மணிக்கு ராஜபாளையத்திலிருந்து, விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்திலிருந்து வந்த அபு தாகிர் என்கிற ஒரு சகோதரர் தன்னுடைய நேர்ச்சையை செய்வதற்காக ஆடை அறுத்து பலியிடுவதற்காக வேண்டி ஆடு கோழிகளிடம் வரும் பொழுது ஒரு காவல்துறை அதிகாரி அவரை தடுத்து நிறுத்துகிறார். அதிலிருந்து தான் திருப்பரங்குன்றம் மதவாதிகளுக்கு தூபமிடுகிற ஒரு இடமாக மாறுகிறது. நான் எல்லா பத்திரிகையாளர் சந்திப்பிலும் கேட்கிறேன், மதுரை மாநாட்டிலும் கேட்கிறேன், அரசு இதுவரை பதில் சொல்லவில்லை. அந்த அபு தாகிரை தடுக்க வேண்டும் என்கிற உத்தரவு இட்டது யார்? அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரி இன்ஸ்பெக்டர் மதுரை வீரனுக்கு அப்படி ஒரு உத்தரவை இட்டது யார்? காவல்துறை ஆணையாளரா? மாவட்ட ஆட்சித்தலைவரா? தமிழகத்துடைய அமைச்சர் பெருமக்களா? அல்லது அங்கு இருக்கிற வருவாய்த்துறை அதிகாரியா என்று சொல்லுங்கள் என்றால் சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஒரு இடத்துல ஒரு சம்பவத்தை தடுக்க வேண்டும் என்று சொன்னால், எஸ்டிபிஐ கட்சி இங்கே மாநாடு நடத்தக்கூடாது என்று சொன்னால் ஒன்று காவல்துறை தடுத்திருக்க வேண்டும், அல்லது இங்கு இருக்கிற யாராவது அதற்கு எதிராக புகார் கொடுத்திருக்க வேண்டும். இந்த ரெண்டையும் தவிர இங்கே நடக்கிற மாநாட்டை தடுப்பதற்கு எந்த காரணமும் இருக்க முடியாது. ஒரு உதாரணத்திற்கு சொல்லுகிறேன். அது மாதிரி திருப்பரங்குன்றத்தில் ஆடு அறுத்து பலியிடுகிற அந்த நேர்ச்சையை செய்ய தடுத்த அதற்காக வேண்டி புகார் அளித்தவர் யார்? ஒரு புகாரும் அங்கு இருக்கிற தேவஸ்தான தரப்பிலே சொல்லப்படாத நிலையில ஒரு காவல்துறை அதிகாரி வந்து அந்த நேர்ச்சையை தடுக்கிறார் என்று சொன்னால், சமூக நீதி அரசு, இந்தியாவில் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிற அரசு என்று சொல்லுகிற தமிழகத்துடைய முதல்வருடைய உத்தரவை ஒரு காவல்துறை அதிகாரி அங்கே தடுக்க முடிகிறது என்று சொன்னால் உங்க சமூக நீதி லட்சணம் என்ன? ஒரு வடிவேல் ஒரு ஜோக்கில் சொல்ற மாதிரி தான், அத்தனை அடிக்கு அப்புறமும் அவன் தப்பிச்சு ஓடான அவன் தாயா உண்மையான வீரன் என்று சொல்வது போல இருக்கிறது. ஏன் எங்களுடைய உரிமை என்ன அவ்வளவு கேவலமா போச்சா? எங்களுடைய வழிபாட்டு உரிமை அவ்வளவு கேவலமானதாக ஆகிவிட்டதா?
நாங்கள் அந்த அளவிற்கு இரண்டாம் தர மூன்றாம் தர குடிமக்களாக மாறிவிட்டோமா? ஒரு காவல்துறை அதிகாரி இன்றைக்கு வரை அங்கிருந்து மாற்றம் கூட செய்யப்படவில்லை என்று சொன்னால் யார் அந்த காவல்துறை அதிகாரி என்று விசாரிக்க வேண்டுமா வேண்டாமா? அதிமுக அதுக்காக குரல் எழுப்பல என்று சொல்லுகிறார். யாராவது கேட்டாங்களா? அதை அவங்களுக்கு நோட்டீஸ் தரல, கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லவே இல்லை. ஆனால் அவர்கள் அமைதிக்கு எதிராக இருக்கிறார்னு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் இல்லை, அங்கே இருக்கிற திமுகவுடைய மாவட்ட செயலாளராக சொல்லியிருக்கிறார் என்பது அர்த்தம். அதனால் உண்மை. ஏன் அப்படி ஒரு நடவடிக்கை எங்களுக்கு என்று சொன்னால் உங்களுக்கு வருகிறது? ஏன் அப்படி ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தி எச் ராஜாவை வரவழைச்சி பேச வச்சு அதில் மதவிரோத கருத்துக்களை சொல்ல வச்சு அவரை கைது செய்ய விடக்கூட உங்களால் முடியலன்னா, எச் ராஜா ஏற்கனவே கேட்டார் இந்த காவல்துறையை பார்த்து, இது ஒரு இம்பார்ட்டன்ட் காவல்துறை, ஆண்மையற்ற காவல்துறை என்று சொன்னாரே, அது எனக்கு நினைவுக்கு வருகிறது. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்படித்தானே? எச் ராஜா பெரிய அவராக இருக்கலாம், ஆனால் அவரை கைது செய்கிறதுக்கு நம்ம காவல்துறைக்கு ஏயா வலிக்குது? நான் அன்னைக்கே சொல்லி காட்டினேன், முடியலைன்னா எங்கள்கிட்டையாவது ஒப்படைங்க, எங்கே இருந்தாலும் தூக்கி கொண்டு வந்து உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடறோன்னு சொன்னேன். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, பாவம். அவ்வளோதானே? ஒப்படைச்சி காவல்துறையில் ஒப்படைக்கணும். அப்புறம் நீங்கள் எப்படிலாம் விசாரிக்கணுமோ அப்படிலாம் விசாரித்து பாத்ரூமில் வழுக்கினாரு போனார் என்னன்னாலும் நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்கள், சரிதானா? ஆனால் அவரை அழைத்து பேச வைத்து உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி செய்கிற ஒருவரை தடுக்க முடியாமல் ஜமாத்துகளை கூப்பிட்டு நீங்கள் அங்கே போகக்கூடாது, மலைக்கு மேலே ஏறக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, என்னையா இது? பாதிக்கப்படுபவனையே நீங்கள் பாதிப்பிற்கு உள்ளாக்குகிற உங்கள் நடவடிக்கை என்பது கொடூரமான நடவடிக்கையாக அல்லவா இருக்கிறது? அதைத்தான் நாங்கள் கேட்குறோம். இதில் கேட்டால் என்ன தவறு இருக்கிறது? இந்த தவறை சொல்வதில் சுட்டி காட்டுவதில் எனக்கு உரிமை இருக்கிறதா என்றால் இருக்கிறது. அதன் அடிப்படையில் சொல்லி காட்டுகிறேன். தமிழ்நாட்டிலே மதவாதம் வளராமல், இந்துத்துவ பயங்கரவாதம் வளராமல் தடுக்கப்படுகிறது என்று சொன்னால் ஆட்சியில் இருக்கிற இந்த அரசு செய்கிற நடவடிக்கையினால் அல்ல, மக்கள் மன்றத்தில் இருக்கிற எஸ்டிபிஐ போன்ற கட்சிகள் எடுக்கிற நடவடிக்கையினால் தான் மதவாதத்தை தமிழ்நாட்டில் வெல்ல முடியவில்லை. அதை புரிஞ்சுக்கோங்க. அதை கொண்டு போய் ஓட்டா மாற்றிக்கிறீங்க, அவ்வளோதான். ஆனால் ரோட்டில் நிற்கிறது, வழக்கு வாங்குறது யாரு? என் சகோதரன், என் சகோதரிகள் வழக்கு வாங்குகிறார்கள், அடி வாங்குகிறார்கள், மிதி வாங்குகிறார்கள். ஆனால் நீங்கள் அதனை வைத்து ஆட்சிக்கு வருகிறீர்கள், இவ்வளவுதான் விஷயம். எனவே வக்ஃபினுடைய அந்த இடத்தின் மீதான உரிமையை பறிக்கிற ஒருவரும் எங்களது வழிபாட்டு உரிமையை பறிக்கிற இருவரும் ஒருவரை தான். ஆராசா சொன்னதாக சொல்லி எனக்கு முன்பாக பேசினார்கள். அண்ணன் ஆராசா எதையுமே ரொம்ப நளினமாக செய்யக்கூடியவர், சரியா? அவர்தான் இந்த சட்டத்தினுடைய பாராளுமன்ற குழுவினுடைய ஒரு உறுப்பினர், மிக முக்கிய உறுப்பினர். நிறைய போராடி இருக்கிறார். நம் கண் முன்பாக அவர் அதற்காக செய்த விவாதங்கள் எல்லாம் நமக்கு தெரிகிறது. ஆனால் கடைசியில் என்ன செஞ்சிட்டாருன்னா கையை விட்டார். ஸ்டார்டிங்லாம் நல்லதாக இருக்குது, ஃபினிஷிங் தான் பிரச்சனை. இல்லை நாங்கள் எவ்வளவோ எதிர்த்தோம்பா, ஆனால் முடியலப்பா, நாங்கள் என்ன பண்ணுறது, ரைட் ஓகே எல்லாருமா சேர்ந்து அதை எதிர்ப்போம் என்று சொல்லி நீங்களும் பாராளுமன்றத்திலிருந்து எங்கள் கூட வந்து நின்று போராடுறதுக்கு உங்களை நாங்கள் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பலை, பாராளுமன்றத்திலே போராடுவதற்காகத்தான் உங்களை அனுப்பினோம். இந்த அண்ணன் ராசாவிற்கு இன்னொரு வரலாறு உண்டு, நான் அதை சொல்லுகிறேன். அதை நீங்கள் இதனோடு பொருத்தி பார்த்து கொள்ளுங்கள். ஒரு 4 வருடங்களுக்கு முன்பாக இந்திய பாராளுமன்றத்திலே மோடி அரசு NIA UAPA என்கிற சட்டங்களை கொண்டு வந்தது. உங்களுக்கு தெரியும், NIAனா நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, UAPAனா அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் என்று சொல்லுகிற சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம். அந்த NIA தான் இன்னைக்கு சிறுபான்மை முஸ்லீம்களுடைய ஆழ்தூக்கி அமைப்பாக இருக்கிறது. வேறொரு விஷயம், அந்த NIA சட்டத்தை கொண்டு வரும் பொழுது அது முஸ்லீம்களை பாதிக்கும், இந்த நாட்டிலே வாழுகிற கம்யூனிஸ்டுகளை பாதிக்கும், அதுபோல இவர்கள் சொல்லுகிற அர்பன் நக்சல்களை பாதிக்கும் என்று சொல்லி ஜனநாயக சக்திகள் அந்த சட்டத்தை கொண்டு வரக்கூடாது என்று எதிர்க்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் அண்ணன் ராசா அவர்களும் இருக்கிறார். நாடாளுமன்றத்தில் அவர் என்ன செய்தார் என்பதை பின்னால் ஒரு பேட்டியிலே அவரே சொன்னார். நியூஸ் மினிட் என்கிற பேட்டியிலே சொன்னார், நான் நாடாளுமன்றத்திலே திமுக NIA UAPA சட்டத்திற்கு எதிராக வாக்களிக்கவில்லை, மாறாக நாங்கள் வெளிநடப்பு செய்து விட்டோம். ஏன் வெளிநடப்பு செய்தோம் தெரியுமா? நாங்கள் வெளிநடப்பு செய்யவில்லை என்று சொன்னால், எதிர்த்து வாக்களித்தால்
பாஜக தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக திமுக இருக்கும் என்று எங்கள் மீது குற்றம் சாட்டிவிடும். எனவே நாங்கள் எதிர்த்து வாக்களிக்காமல் நாங்கள் வெளியில் வந்துட்டோம் என்று சொன்னால் இது முன்ஜாமீன் வாங்குற கதை தானே. இங்கே மட்டும் உங்களுக்காக உயிரை விடுவோம், சிஏஏ என்னை தாண்டித்தான் வரும் என்று சொல்லிவிட்டு நாடாளுமன்றத்தில் போய் பிஜேபிக்காரன் சொல்வதற்கு பயந்தால் நீங்களெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்காக என்னையா செய்வீங்க? என்ன செய்வீர்கள்? நான் ஆதாரம் இல்லாத எதையும் என்னுடைய உரையிலே ஒரு வார்த்தையும் நான் சொல்லவில்லை. நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் போய் நீங்கள் விவாதித்துக் கொள்ளலாம். ஆதாரத்தின் அடிப்படையில் மட்டும் தான் சொல்லுகிறேன். எந்த கட்சிகள் மீதும் எங்களுக்கு விரோதமோ குரோதமோ கிடையாது. எந்த சமூகத்தின் மதத்தின் மீது விரோதமோ குரோதமோ கிடையாது. இந்த மக்களை பாதிக்கிற இந்துக்களை, முஸ்லீம்களை, கிறிஸ்தவர்களை மதம் உண்டென்றும் இல்லை என்றும் சொல்லுகிற எவன் ஒருவனை இந்த நாட்டில் ஆளுகிற ஆட்சியாளர்கள் பாதித்தால் அந்த பாதிப்பிற்கு எதிராக முதல் நாளாக குரல் எழுப்புவது எஸ்டிபியாக இருக்கும் என்ற அடிப்படையில் சொல்லுகிறேன். என்ன நீங்கள் செய்தீர்கள்? நாடாளுமன்றத்தில் நீங்கள் செய்தது என்ன என்று கேட்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அது மாதிரி வக்ஃபு சட்டத்தில் நடந்திருக்குமோன்னு ஒரு பயம் இருக்குது, அல்லது நடக்குமோன்னு ஒரு பயம் இருக்குது. நடக்குமோன்னு ஒரு பயம் நமக்கு இருக்கிறது. கேட்டால் அதிமுகவின் மீது பழி போட்டு விடலாம் என்று நினைப்பாங்களா இல்லையா? முதல்வர்கிட்ட 2 நாளைக்கு முன்னால், இதோட முடிச்சுக்கிறேன், முதல்வர்கிட்ட 2 நாளைக்கு முன்னால் அவரே பேசியிருக்கிறார். உங்களில் ஒருவன் ஒரு நிகழ்ச்சி பேசியிருக்கிறார். எங்கள் அண்ணன் அங்கே மன் கி பாத்தில் பேசுகிற மாதிரி இவர் இங்கே ஒன்று பேசியிருக்கிறார். ஓகே, நல்ல விஷயம். மக்களுக்கு நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறார். அதில் ஒரு செய்தி, டெல்லியிலே இந்தியா கூட்டணி தோல்வியுற்று இருக்கிறதே, ஆம் ஆத்மி தோல்வியுற்று இருக்கிறதே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டிருக்கிறார். உடனே சொல்லுகிறார், தமிழ்நாட்டுடைய அங்கே தோல்வியுற்று இருக்கிறது, இந்தியா கூட்டணி பலவீனமாக இருக்கிறது என்று அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சொல்லியிருக்கிறாரே என்று அந்த நிருபர் கேட்கிறார், அல்லது அவருக்கு கேட்க சொல்லியிருக்கிறாங்க. உடனே தமிழ்நாட்டு முதல்வர் சொல்லுகிறார், அவர் எப்பொழுதும் பாஜகவினுடைய டப்பிங்காகத்தான் இருப்பார் என்று சொல்லுகிறார். பார்த்த உடனே எனக்கு தோணுச்சு, இந்த கேள்விக்கு இது பதில் இல்லையே. கேட்க வேண்டிய கேள்வி, கேட்குற கேள்வி வேற, பதில் வேறையா இருக்கே. எங்கள் ஆளுக்கு பதில் சொல்ல முடியலை. அதுக்கு அது பதில் இல்லைல்ல. இந்தியா கூட்டணி வலுவாக இருக்குன்னா இருக்குன்னு சொல்லணும். தோற்றால் உங்கள் கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேரும், அண்ணன் திருமாவளவன் உட்பட, சிபிஎம்னுடைய சண்முகம் உட்பட, தோழர் உட்பட எல்லோரும் சொல்லிவிட்டார்கள், இந்தியா கூட்டணி பிளவுபட்டதுதான் காரணம் என்று சொல்லிவிட்டார்கள். அழகா சொல்லிட்டு போலாமே. எதற்காக நீங்கள் அதிமுகவை குற்றம் சாட்ட வேண்டும்? கேட்கிற கேள்விக்கு தானே பதில், இந்த கேள்விக்கு இது பதில் இல்லையே என்பது போல தவறான பதில்களை சொல்லி தவறாக வழிகாட்ட முயற்சிக்கிறார்கள் என்பதைத்தான் இப்பொழுது உங்களிடத்திலே நான் சுட்டி காட்டுவதற்கு நான் ஆசைப்படுகிறேன். எனவே அன்பார்ந்த அன்பு சொந்தங்களே, வக்ஃபு சட்டத்திற்கு எதிராக மட்டுமல்ல, இந்த நாட்டிலே இந்த வாழுகிற சிறுபான்மை மக்களை, பாதிக்கப்பட்டவர்களை, அவர்களுக்காக குரல் எழுப்புகிற குரலாக எஸ்டிபி இருக்கும். நமது குரல் என்பது குரலற்றவர்களின் குரலாக என்றென்றைக்கும் இருக்கும். நாங்கள் தேர்தல் கணக்கு வழக்குகள், தேர்தல் லாப நட்டங்களை தாண்டி மக்களுடைய நலனுக்காக என்றென்றும் குரல் எழுப்புபவர்களாக நாங்கள் இருப்போம். ஒருபொழுதும் வக்ஃபு சட்டத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். எவர் தடுத்தாலும் அந்த சட்டத்திற்கு எதிரான மீண்டும் ஒரு சுதந்திர போரை எஸ்டிபிஐ கட்சி நடத்தும் என்று சொல்லி ஒன்றிய அரசு இந்த 2 சட்டங்களையும் மேலே குறிப்பிட்டிருக்கிற ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்தவும், வக்ஃபு திருத்த சட்டத்தை ரத்து செய்யவும் வேண்டும் என்ற கோரிக்கையோடு தமிழக சட்டமன்றத்தில் வக்ஃபு சட்டத்திற்கு எதிரான ஒரு தீர்மானத்தை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையோடு சிறுபான்மை முஸ்லிம்களை சொத்துக்களை பாதுகாக்கிற போராட்டத்தில் எஸ்டிபிஐ கட்சி ஒரு பார்வையாளராக இல்லாமல் ஒரு பங்காளனாக இருக்கும் என்பதை சொல்லி மிகச் சிறப்பான நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற திருவண்ணாமலை மாவட்ட, வேலூர் மண்டல அனைத்து நிர்வாகிகளுக்கும் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் நெஞ்சார வாழ்த்துக்களை, நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இதிலே கலந்து கொண்டு மிகச்சிறப்பான கருத்துக்களை வழங்கியிருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எஸ்டிபியினுடைய தலைவர் என்ற அடிப்படையில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.